இன்றைக்கு தமிழகத்தில் உளவுத்துறை இருக்கின்றதா என்று மக்கள் கேட்கின்ற நிலைக்கு உளவுத்துறையுடைய செயல்பாடு செயலிழந்து இருக்கின்றது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுகின்ற பொழுது, போதைப் பொருள் விற்பனை அதிகரிக்கின்ற பொழுது அரசுக்கு உரிய முறையிலே தெரிவித்து அந்த உளவுத்துறை செயல்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற உளவுத்துறை திரு கருணாநிதி குடும்பத்திற்கு, ஸ்டாலின் குடும்பத்திற்கு ஏவல் செய்கின்ற உளவுத்துறையாகத்தான் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு போதை ஆசாமிகள் அவர்களை பிடிக்க செல்கின்ற காவலர்களை கண்மூடித்தனமாக தாக்கின்றார்கள். காவலருக்கே இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை விடியா திமுக ஆட்சியில் தான் பார்க்கப்படுகிறது. சில இடத்திலே அந்த போதை ஆசாமிகளால் கைது செய்ய முற்படுகின்ற பொழுது கத்தி காட்டி காவலர்களை மிரட்டுகின்ற காட்சி நாம் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் பார்க்கக்கூடிய அவலநிலை தமிழகத்தில் இன்றைக்கு நிலவிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு பயிரை காப்பது வேலி, மக்களை காப்பது காவல்துறை. அந்த மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அவல ஆட்சிதான் இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது.